மாட்டிக்கொண்டாயா? கமலி, இப்பொழுது நாங்கள் ஒளிந்து கொள்ளுவோம், நீ கண்டுபிடிக்க வேண்டும். ஒளிந்து கொள், கண்டுபிடிக்கிறேன். பார்த்து கொள்ளடி அம்மா, நான் எந்த பூவையும் வைத்துக் கொள்ளவில்லை. என்னை பிடித்து விடலாம் என்று மனக்கோட்டை கட்டி விடாதே. ஏய், நீ மிகவும் அதிகமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறாய். கமலி, எப்படி உன்னை கண்டுபிடித்தாள் தஞ்சா? இவள் பெரிய துப்பறியும் சிங்கமாம். என் தலையிலிருந்து விழுந்த மல்லிகை பூவை வைத்து என்னை கண்டுபிடித்து விட்டாளாம். உண்மையிலே அதை வைத்து தானடி உன்னை கண்டுபிடித்தேன். பிறகு நான் துப்பறியும் சிங்கம் தானே. போதுமடி, ரொம்பவும் தான் தற்பெருமை அடித்துக் கொள்ளாதே. சரி, நான் சொன்ன பந்தயத்துக்கு நீ தயாரா? எந்த பந்தயத்துக்கும் நான் தயார்தான். ஆனால் நீ எந்த பந்தயம் என்று சொல்லவே இல்லையே. சொல்கிறேன். ஊஞ்சலில் ஒய்யாரமாக உட்கார்ந்து கொண்டு எங்களை எல்லாம் நாள் முழுவதும் ஊஞ்சலை ஆட்ட சொல்கிறாயே, அதற்கு இன்று ஒரு முடிவு கட்டுகிறேன். உன் கொட்டத்தை அடுக்குகிறேன். போதுமடி, முதலில் பந்தயம் என்னவென்று சொல். வீராவேசமாக வசனம் பேசுவதெல்லாம் பிறகு வைத்துக் கொள்ளலாம். சரி, கேட்டுக்கொள். உன்னை நான் முதலில் கண்டுபிடித்து விட்டால் இன்று முழுவதும் நீ ஊஞ்சலில் ஏறக்கூடாது. அது மட்டுமில்லை, நீதான் எங்கள் 4 பேரையும் ஊஞ்சலில் வைத்து ஆட்ட வேண்டும். என்ன, சரியா? முதலில் நீ என்னை கண்டுபிடி, பிறகு பேசிக்கொள்ளலாம். சீக்கிரம் கண்களை மூடிக்கொள். தஞ்சா, 5 மிருகம் 5 பறவைகளை எண்ண வேண்டும், சரிதானே? வேண்டாம், இந்த முறை 5 பூக்கள் 5 காய்களை எண்ண வேண்டும். கத்தரிக்காய் என்பது போல் மெதுவாக எண்ண வேண்டும், சரியா? சரி சரி. கண்களை மூடு. பேரை சொல். ரோஜா பூ, செம்பருத்தி பூ, சாமந்தி பூ, தாமரை பூ, அத்திக்காய், அவரைக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய்.
குரல் வளம் எங்கோ நின்றிருந்த என்னை இழுத்து வந்து விட்டது. இவ்வளோ சிறப்பாக உங்களால் பாட முடியும் என்பதும், பெருமாள் உங்களுக்கு இத்தகைய ஏற்றமான குரல் வளத்தை கொடுத்திருக்கிறார் என்பதும் இன்றுதான் எனக்கு தெரிந்தது. என் குரல் இனிமையாக இருக்கிறது என்றா சொல்கிறாய்? சந்தேகமே இல்லை. என் குரல் பற்றி எனக்கு தெரியாது. அதை சிலாக்கித்து சொன்னதற்கு நன்றி. ஆனால் அந்த ஆண்டாளின் பாசுரத்தில் இருந்த அர்த்த புஷ்டி நிறைந்த வரிகள்தான் என்னை பாட வைத்து விட்டன. அதை நினைத்து நினைத்து நான் பூரிப்படைகிறேன். அவ்வளவு அர்த்த புஷ்டி நிறைந்ததா இந்த பாசுரம்? நிச்சயமாக. ஸ்ரீவல்லிபுத்தூரில் குழந்தை பெரு இல்லாத பெரியாழ்வாருக்கு துளசி செடியின் கீழ் குழந்தையாக கிடைத்தவள் கோதை நாச்சியார் எனும் ஆண்டாள். திருமண பிராயத்தில் தன்னை அவள் பிருந்தாவனத்து ராதையாகவே கற்பனை செய்து கொண்டாள். பகவான் கிருஷ்ணர் மீதும் அவரை சுற்றியிருந்த கோபிகைகள் மீதும் அளவற்ற பக்தி கொண்டாள். ஆண்டாளின் இந்த முதல் பாசுரத்தில் அவள் தன் சிநேகிதிகளை கோபியராக நினைத்து ஸ்ரீவல்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக பாவித்து, அழகிய அணிகலன்கள் அணிந்த என் அருமை தோழிகளே, நீராட வாருங்கள், அந்த கிருஷ்ணனை நந்தகோபருடைய மாளிகைக்கு சென்று தரிசிப்போம் என்று அழைக்கிறாள். இந்த பக்தி பாவம் கூட மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. பிறகு நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று நோன்பிருந்து பல இடையூறுகளுக்கு பின் அவளின் முயற்சி திருவினையாகிறது. பெருமாள் ரங்கமன்னார் அவளுக்கு முன் பிரதட்சியமாக அவரின் திருவடிகளை சேவித்தவள் மீண்டும் எழுந்திருக்காமலேயே இருக்க, பெருமாளே அவள் தோள்களை பிடித்து எழுப்புகிறார். கோதையின் கண்களில் கண்ணீர் பிரபாவிக்க, நாம் தான் தரிசனம் கொடுத்து விட்டோமே, இனி எதற்கு கண்ணீர் என்று பெருமாள் வினவுகிறார். நான் முழுமையாக உங்களிடம் சரணடைந்து விட்டதால் எனக்கு காட்சி கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் நான் எத்தகைய இன்னல்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் தெரியுமா? மீண்டும் எனக்கு பிறவிகள் கொடுத்து விட்டீர்களே, ஆனால் ஒவ்வொரு பிறவியிலும் நான் உங்களை எங்கே தேடுவேன்? அதனால் தாங்கள் எனக்கு பிறவா வரம் தர வேண்டும். நான் என்றும் உங்கள் உடமையாகவே இருக்க வேண்டும் என வேண்டினாள். நானும் கூட அந்த கோதையைப் போல கிருஷ்ணனான் உன் உடமையிலே என்றும் இருக்க வேண்டும். என்ன யோசிக்கிறாய்? ஆஹா, அதெல்லாம் ஒன்றுமில்லையே. நானும் அந்த ஆண்டாளைப் போல் முழுமையாக பகவானுக்கு என்னை அர்ப்பணித்து விட வேண்டும் என்று நினைத்தேன். இந்த பாசுரம் என் நினைவுக்கு வந்தது. அதனால்தான் இதை நான் பாடினேன். மாட்டிக்கொண்டாயா? நான் தான் சொன்னேனே, உன்னை முதலில் கண்டுபிடித்து பந்தயத்தில் வெற்றி கொள்கிறேனா இல்லையா பார் என்று. நீ தோற்றுவிட்டாய். இன்று உனக்கு ஊஞ்சல் சவாரி கிடையாது. எனவே எங்கள் நால்வரையும் நீதான் ஊஞ்சலில் வைத்து ஆட்ட வேண்டும். நீ தோற்றதற்கான தண்டனை இதுதான். சரி, வா போகலாம். ராமானுஜரின் பாட்டையும் அவரின் சொற்சுவை நிறைந்த அந்த விளக்கங்களையும் கேட்க இன்று ஒரு நாள் என்ன, ஆயுள் முழுவதும் கூட நான் ஊஞ்சலில் ஏறாமலே இருக்கிறேன். கோதை நெய்யுண்ணாமலும் பாலுண்ணாமலும் இருந்த நோன்பை விடவா இது கடினமானது? தோற்றதற்கு இதுதான் தண்டனை என்றால் இந்த இனிப்பான தண்டனையை நான் மனமுவர்ந்து ஏற்கிறேன். வா போகலாம். வாருங்கள் திருக்கோஷ்டியூர் நம்பிகளே. நமஸ்காரம். தாசன் அடியே. ஆச்சாரியார் மடத்தினுள்ளே தானே இருக்கிறார்? ஆம் நம்பிகளே, பிரபந்தங்களை ஆராய்ந்து சில விளக்கங்களை பட்டோலை செய்து கொண்டிருக்கிறார். ஆமாம், திருமலை நம்பிகள் வந்துவிட்டாரா? அவர் வெகு தொலைவில் இருந்து வருவதால் அவரை காண வேண்டும் என்று அடியேன் ஓடோடி வருகிறேன். திருமலை நம்பிகளை தரிசித்தால் அந்த திருமலை வாசனையே தரிசித்தது போல் அல்லவா? மிகவும் உண்மை. திருமலை நம்பிகள் மடத்தினுள்ளே இல்லை. இந்நேரம் வந்திருக்க வேண்டும். எப்படியும் இன்று இங்கு தங்கிவிட்டுத்தான் செல்வார் என்று எதிர்பார்க்கிறேன். ஆமாம், அவர் அமுது செய்வதற்குண்டான ஏற்பாட்டை எல்லாம் செய்தாகிவிட்டதா? ஏற்பாட்டை செய்துவிட்டுத்தான் உள்ளிருந்து வந்து கொண்டிருந்தேன். தாங்களும் வந்து விட்டீர்கள். ஒருவேளை திருமலை நம்பிகள் நமது அரங்கனை தரிசித்து விட்டு வருகிறாரோ? இருக்கலாம். திருமலையில் திருவேங்கடமுடையான் அருகிலேயே இருந்து கைங்கரியம் செய்யும் அவர் அப்பெருமாளை விட்டு இங்கு வந்தாலும்
அவரே கிடந்த கோலத்தில் இங்கு சேவை சாதிப்பதால் அரங்கனை தரிசித்துவிட்டு வர வேண்டும் என்று சென்றிருப்பார். நின்ற கோலத்தில் அனுபவித்த பெருமாளை கிடந்த கோலத்தில் தரிசித்து மெய்மறந்து விட்டாரோ என்னவோ. நாம் இங்கேயே காத்திருப்போமா அல்லது நாமும் கோயில் சென்று வரலாமா? ஆகட்டும். வா மலராண்டா, நல்ல நேரத்தில் வந்தாய். நீ சற்று நேரம் இங்கிருந்து மடத்து காரியங்களை பார்த்துக்கொள். நாங்கள் திருமலை நம்பிகள் எங்கிருக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். சுவாமி, அடியேன் அதை தெரிவிக்கத்தான் வேக வேகமாக இங்கு வந்து சேர்ந்தோம். திருமலை நம்பிகளை நீ கண்டாயா? கோவிலில் தான் இருக்கிறாரா? நம் திருமலை நம்பிகள் கோயில் மண்டபத்திற்கு அருகே ஓர் வைணவருடன் உரையாடிக் கொண்டிருந்தார். அடியேன் சற்று அருகே சென்று பார்க்கலாம் என்று போனேன். பார்த்ததும் அதிர்ச்சியாகிவிட்டேன். பீடிகை போடாதே. உம் அதிர்ச்சிக்கு என்ன காரணம்? அந்த வைணவர் வேறு யாரும் அல்ல. நம் மடத்திற்கு வந்து தன்னை சிஷ்யராக ஏற்றுக்கொள்ள நம் ஆச்சாரியரிடம் வேண்டிக் கொண்டாரே, அவர்தான். யாரையாவது பார்த்துவிட்டு உளராதே மலராண்டா. இல்லை சுவாமி, நன்கு ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டுதான் வந்தேன். அதே வைணவர்தான் அவர். பெரிய நம்பிகளே, அடியேன் நினைக்கிறேன் நம் ஆச்சாரியார் அந்த வைணவரிடம் சற்றும் முகம் கொடுக்காமல் கடிந்து பேசிவிட்டு உள்ளே சென்று விட்டார். நாமும் அதன் பின்பு அவ்வைணவரிடம் திரும்ப செல்லுமாறு கூறி அனுப்பிவிட்டோம். ஒருவேளை திருமலை நம்பிகளும் நம் ஆச்சாரியரின் நெருங்கிய சீடர் என்பதால் அவருடைய சிபாரிசை நாடியிருப்பாரோ? இருக்கலாம். ஆனால் நம் ஆச்சாரியரின் மனோநிலை அந்த வைணவர் விஷயத்தில் எப்படி இருந்தது என்பதை திருமலை நம்பிகள் அறிந்திருக்க மாட்டார். நாம் உடனே சென்று அவரை எச்சரிக்கை செய்வதுதான் நல்லது. நாம் புறப்பட்டு அங்கு செல்லலாம், வாருங்கள். பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பெரிய நம்பிகளே, எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, எனக்கு போதும் நம்பிகளே, தாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, தாங்கள் அமுது செய்வதைக் கண்டு நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். தாங்கள் உண்ணுங்கள். திருமலை நம்பிகளே, வணங்குகிறேன் சுவாமி. அடியேன். வாருங்கள் திருக்கோஷியூராரே. திருமலை நம்பிகளே, தாங்கள் செய்வது தங்களுக்கே நன்றாக இருக்கிறதா? ஏன், நான் என்ன செய்து விட்டேன்? பெரிய நம்பிகளே, மலராண்டான் சொன்னது சரிதான். இங்கு வந்து பார்த்தவுடன் தான் தெரிகிறது திருமலை நம்பிகள் இவனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்று. இதோ பாரும், தவறு செய்தது போதும், இப்போதாவது நிறுத்திக் கொள்ளும். திருக்கோஷியூராரே, தாங்கள் பேசுவது எதுவும் எனக்கு புரியவில்லை. இவர் அப்படி என்ன தவறு செய்து விட்டார்? என்ன தவறு செய்து விட்டாரா? நம் ஆச்சாரியர் முகம் சுழிக்கும்படி செய்து விட்டார். திருமலை நம்பிகளே, அடியேன் தெளிவாக உமக்கு சொல்கிறேன். இதோ உங்கள் அருகில் நிற்கிறாரே இவர். நம் மடத்திற்கு வந்து நம் ஆச்சாரியரை பார்த்து தன்னை சிஷ்யராக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் இவரை பார்த்த மாத்திரத்திலேயே நம் ஆச்சாரியர்
யமுனாச்சாரியருக்கு பிடிக்காமல் போய்விட்டது. நம் ஆச்சாரியரின் தயாள குணமும் கருணையே வடிவான கருணாமூர்த்தி அவர் என்பதும் தங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட அவரே இவரை உடனே மடத்தை விட்டு போகச் சொல் என்று சொல்லிவிட்டார் என்றால் அதில் ஏதேனும் அர்த்தம் இல்லாமலா இருக்கும்? முதலில் வைணவர் போல் மடத்திற்கு வந்தார். ஆச்சாரியர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு கோவிலுக்கு வந்து அவரது மனதை மாற்ற முயற்சித்தார். நாங்கள் வேண்டாம் என்று எச்சரித்து அனுப்பினோம். யமுனாச்சாரியரின் பிரதான சீடரான தாங்கள் திருமலையிலிருந்து வந்திருப்பதை அறிந்து தங்கள் மனதை கவர்ந்து எப்படியாவது மடத்தில் சேர்ந்து விடலாம் என்று பார்க்கிறார். என்ன துணிச்சல் இவருக்கு! சற்று பொறுங்கள். முதலில் எனக்கு ஒன்று தெரிய வேண்டும். இவர் யார் என்று தெரிந்து கொண்டுதான் இப்படி பேசுகிறீர்களா? இவரை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன திருமலை நம்பிகளே? ஆச்சாரியரே இங்கிருந்து விலகிப்போ என்று சொன்னபோது இவர் ஆச்சாரியரின் வாக்கை பெருமாளின் வாக்காக ஏற்று இந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு போக வேண்டியதுதானே? அதை விட்டுவிட்டு இப்படி தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டால் எப்படி? நம் ஆச்சாரியர் சொந்த பந்தங்களை விட்டு விலகி சன்னியாசியாக மாறிவிட்டதால் அப்படி பேசுகிறார். இருக்கட்டும். ஆனால் குரு சிஷ்யன் என்ற பந்தத்தை ஆச்சாரியர் ஒருபோதும் விலக்கியதில்லை. இவர் விஷயத்தில் அது வேண்டாம் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பை அவர் தந்திருக்கிறாரே. நமக்கு சிஷ்யர்கள் என்ற உறவு ஏற்பட்டு சில ஆண்டுகள் தானே ஆகிறது. இருப்பினும் நம் ஆச்சாரியர் கை கொண்ட தத்துவத்தில் நாம் நெருக்கமானவர்கள் தானே. நாம் தத்துவத்தால் நெருக்கமானவர்கள். இவர் ரத்தத்தாலும் நம் ஆச்சாரியருக்கு நெருக்கமானவர். புரியவில்லையா? இவர் ஆச்சாரியரின் பூர்வாசிரம புத்திரன். நம் யமுனாச்சாரியர் ஆளவந்தாராக ஆட்சி புரிந்த காலத்தில் அவருக்கு மகனாக பிறந்தவர். இவர் பெயர் வரரங்கன். இப்போது சொல்லுங்கள், ஆச்சாரியருக்கும் நமக்கும் உள்ள குரு சிஷ்ய வைபவம் உயர்ந்ததா, அல்லது அவருக்கு மகனாக பிறந்து அவருக்கு சிஷ்யனாக வேண்டும் என்ற இவரது வைபவம் உயர்ந்ததா? திருமலை நம்பிகளே, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆம் திருக்கோஷ்டியூராரே, பூர்வாசிரமத்தில் நம் ஆச்சாரியர் ஆளவந்தாராக ராஜாங்கத்தில் வலம் வந்த போது அவருக்கு 4 புதல்வர்கள். அதில் இரண்டாம் அவர் இந்த வரரங்கர். மூத்தவர் தெய்வக்கரசு நம்பி. நம் ஆச்சாரியரின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பியின் சிஷ்யராக இந்த வரரங்கரும் மூத்தவரைப் போல் சிரேஷ்டர். பிரபந்தங்களை இசைப்பதிலும் பாண்டித்யம் கொண்ட பாகவதர் தன் தகப்பனாருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் இங்கு வந்திருக்கிறார். அடடா, இப்படிப்பட்ட உத்தமரையா தவறாக நினைத்தேன். அடியேனை மன்னிக்க வேண்டும். விவரம் அறியாமல் தங்கள் மனதை நோகும்படி அடியேன் செய்து விட்டேன். அடியேனையும் மன்னிக்க வேண்டும். ஏன் பெரிய வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? அடியேன் மிகவும் சிறியேன். தாங்கள் தங்களை சிறியேன் என்று கூறிக்கொள்வது தகாது. அந்த பெருமாள் நம் ஆச்சாரியர் போன்ற பெரியோருக்கு சமமானவர்களையே மகனாக பார்க்கச் செய்வார். அவ்வகையில் குணத்தாலும் பணிவாலும் தாங்கள் பெரியோராக போற்றத்தக்கவர். அது மட்டுமல்ல பெரிய நம்பிகளே, இவ்வளவு நேரம் அடியேன் இவரோடு உரையாடி கொண்டிருந்த போது கூட இவர் தனக்கு நடந்த விஷயங்களை பற்றி ஒரு வரி கூட இவர் என்னிடம் சொல்லவில்லை.